Taste the Daily. அண்மை செய்தி. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், பொதுமக்கள், வணிகர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் தடையை மீறி பேரணி நடத்தி வருகின்றனர். இந்த பேரணி குறித்த கூடுதல் விவரங்களை கழுகு பார்வை காட்சிகளுடன் நமது தலைமை செய்தியாளர் விளக்குகிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் அருண். மதுரை மேலூரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து மதுரை மாநகர் நோக்கி சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பொதுமக்கள் பேரணியாக செல்லக்கூடிய அந்த கழுகு பார்வை காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு வேதாந்தாவினுடைய கிளை நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. தமிழக அரசு இதற்கு மௌனம் காத்திருக்கிறது. இது தொடர்பாக தங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகி இருப்பதாகவும் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக இன்றைக்கு மதுரை தல்லாக்குளம் தபால் அலுவலகம் முன்பாக தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது வாகன பேரணியாக சாலைகளிலே 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் நடந்து சென்றும் தங்களுடைய கண்டன குரலை பேரணியாக சென்று பதிவு செய்து வருகிறார்கள். வணிகர்களும், விவசாய குடிகளும், பொதுமக்களும் இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு தர்ணா பேரணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, எட்டிமங்கலம், மேலவளவு, புலிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இதனால் பாதிப்படைகிறது. பாதிப்படையக்கூடிய அந்த பகுதிகளிலே விவசாயம் முழுமையாக பாதிப்படைவதோடு மக்களுடைய நீராதாரம் பறிபோகிறது. எனவே இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும், அதனை நிறுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இன்றைக்கு இந்த மாபெரும் மக்கள் முன்னெடுப்பு போராட்டம் வணிக சங்கங்களோடு இணைந்து நடைபெற்று வருகிறது. இந்த வணிகர்கள் ஏராளமானோர் இன்றைக்கு கடையை அடைத்து குறிப்பாக கருங்காலக்குடி, கொட்டாம்பட்டி, உரங்கான்பட்டி, வெள்ளாளூர், கோட்டநத்தம் பட்டி, மேலவளவு, தும்பைப்பட்டி, திருவாதவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய போராட்டத்தை திசை திருப்பும் விதமாக போலீசார் அங்கே குவிக்கப்பட்டு பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய நெடுஞ்சாலையிலே மிகப்பெரிய அளவிலே பேரணியை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். போலீசார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியும் அவர்களை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் தங்களுடைய கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்கிற நோக்கோடு அவர்கள் சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.